எனக்கு வந்து 15 வயசில் 14 வயசில் வயசுக்கு வந்து 15 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. எனக்கு அம்மாவும் இப்போ 10 வயசில் இறந்துட்டாங்க. அப்பாவும் 7 மாதத்து குழந்தையிலே இறந்துட்டார். எங்கள் அப்பா முகமே எனக்கு தெரியாது. அதில் எங்கள் பாட்டி தான் கொஞ்சம் அவங்க பெரிய இடம், எங்கள் பாட்டி இருந்த இடம் கொஞ்சம் நல்லா செல்வாக்காக வளர்த்தாங்க. நல்லா இருந்தோம். அப்போ அவங்க புத்திமதியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு பொம்பளையோட போயிட்டார். அது 20-25 வருஷத்துக்கு முன்னே போயிட்டார். பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே. நான் எல்லாம் முடிச்சுட்டு தான் வெளியே வந்தேன். பேரம்பேத்தி எடுத்த பிற்பாடு தான் வெளியே வந்தேன். அது வரைக்கும் கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம். ஆனால் எந்த ஒரு குறையும் இல்லை இது வரைக்கும். இவங்க எங்கள் வீட்டிலெல்லாம் எப்படின்னு கற்றுக் கொடுப்பாங்கன்னா எல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்கணும், அதுதான் நல்லது, குடும்பத்துக்கு அழகு. 4 பேர் வந்தாங்கன்னா கல்யாண வீடு மாதிரி இருக்குது, ஜேன்னு சொல்லுவாங்க, அதான் வேணும் அப்படிங்குவாங்க. எங்கே போனாலும் பெரியவங்கள மதிக்க கற்றுக்கணும். பெரியவங்கள மதிக்க கற்றுக்கிட்டா தான் நம்மளுடைய குழந்தைங்களும் மதிக்க கற்றுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். நான் வந்து இங்கே சும்மா இருக்கல, இல்லை அவங்க பெரிய ஒரு மேட்டு 21 அடி, இப்படி ஒரு 21 அடி, இப்படி ஒரு 4 பக்கம் 21 அடி பின்னி அது ஆல் இந்தியா ரேடியோ வரைக்கும் போச்சு. உலகெங்கும் காமிச்சிட்டாங்க, ஃபோட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்கே இருக்குது மேட்டு, அப்போ காட்ட சொல்லுங்க. ஆனால் கீழே எடுத்து போட மாட்டாங்க. போட்டோம்னா 10 பேர் வேணும், இங்கே முன்னால் நின்று இப்படி பார்க்கலாம். அது பின்னுறேன். இது வந்து மாதத்துக்கு 15-20 மேட்டு பின்னி விற்றுறோம். ஒரு மேட்டு 60 ரூபான்னு விற்றுறோம். மாதத்துக்கு எவ்வளோ? 60 ரூபா. இல்லை, மாதத்துக்கு எவ்வளோ? 20 மேட்டு பின்னுவேன். இந்த மாதிரி பின்னி இந்த மாதிரி பின்னி வச்சுக்கிட்டு தைப்பேன்.